அருமை சொந்தங்களை எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கூட நம்முடைய அரசு அவர்களை வளர்த்த வேண்டும், புதுவை வளர்ச்சி அடைய வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாகும். புதுவை நமக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இதற்கு முன்பு புதுவையிலிருந்து வெளியே வேலை பார்க்க போனாங்க. எனக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் புதுவைக்கு வந்திருக்கிறது. ஏன் சார் லேப்டாப் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இன்னைக்கு புதுவையில ஒரே ஆண்டுல 3 லட்சம் லேப்டாப் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை புதுவையில ஆரம்பித்திருக்கிறார். ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவருடைய ஜோகோ நிறுவனம் இன்னைக்கு புதுவையில டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பித்திருக்கிறார். இங்கே படித்து முடித்த இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு. அருமை சொந்தங்களே, அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இன்னும் புதுவை அடுத்த கட்டத்திற்கு, உதாரணத்துக்கு நம்முடைய விமான நிலையம் 1.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஓடுதளத்தை 2.3 கிலோமீட்டர் ஓடுதளமாக மாற்றினால் புதுவைக்கு பெரிய பெரிய விமானமும் இங்கே வந்து தரையிறங்கும். அதற்காக 4000 கோடி ரூபாய்க்கு மேல மாஸ்டர் பிளான மத்திய அரசு புதுவைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, ஒரு விமானத்தினுடைய ஓடுதளத்தை பெரிதாக்கும் பொழுது விமான ஓடுதளம் மட்டும் பெரிதாகவில்லை, புதுவையினுடைய வளர்ச்சியும் பெரிதாகின்றது. ஒரு விஷயமும் கூட மத்திய அரசு பார்த்து பார்த்து புதுவை வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என்ஆர் அவர்கள் இன்னொரு பக்கமும் இணைந்து டபுள் இன்ஜின் அரசாக புதுவையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பு திட்டம் புதுவையில. ஒரு பெண் குழந்தை இங்கே புதுவை மண்ணிலே பிறந்தால் நேரடியாக 50,000 ரூபாய் அந்த பெண் குழந்தைக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஐயா என்ஆர் அவர்கள் அதை 1 லட்சமாக உயர்த்தி இருக்கின்றார்கள். 1 லட்சமாக புதுவையிலே பிறக்கக்கூடிய நம்முடைய பெண் குழந்தைக்கு நம்முடைய அரசு கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க இந்தியா முழுசும் பாருங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீடு திட்டத்தை நம்முடைய ஐயா என்ஆர் அவர்கள் இங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரில் அதை செயல்படுத்துறாங்க. மத்திய அரசு 5 லட்சம் கொடுக்கிறாங்க, புதுவை அரசு 1,25,500 சேர்த்து 6,25,500 பொது ஓப்புநருக்கு நாம் வீடு கட்டி கொடுக்கின்றோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி சகோதர சகோதரிகளுக்கு 7 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் திட்டத்தில் நம்முடைய அரசு மானியமாக கொடுக்கின்றோம். நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய தாய்மார்கள் உயர்வதற்காக உரிமை தொகையாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், புதுவை அடுத்த கட்டம் செல்வதற்கு சுற்றுலா உட்பட எல்லாம் அடுத்த கட்டம் செல்வதற்கு விமான விரிவாக்கமாக இருக்கட்டும், நம்முடைய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியோடு இங்கே நிற்கின்றோம். புதுவை மக்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சியினுடைய கெட்ட காலம் வேண்டாம். 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் புதுவையில இந்தி கூட்டணி 30 தொகுதியில அவர்களுக்குள்ள பகிர்ந்து போட்டி போட முடியல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பேராசை பிடித்தவர்களாக இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி 16 தொகுதியை தாண்டி இன்னும் 6 தொகுதியில போட்டி போடுறாங்க, 22 தொகுதி. அண்ணன் திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதி அவங்க தனியா எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் 3 தொகுதி எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இவங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க? புதுவை மக்களை உயர்த்துவதற்காக இல்லை. வரக்கூடிய 1000 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து டெல்லிக்கு ஏடிஎமாக பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் புதுவையில் இந்தி கூட்டணி போட்டி போட்டு ஒதுக்கப்பட்ட இடத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நம்முடைய என்ஆர் ஐயா அவர்களை முதலமைச்சராக மறுபடியும் நாம் அமர்த்த வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். எனக்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க, வேட்பாளர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வருவதற்கு தாமதமாச்சினால் நம்ம பேச ஆரம்பிச்ச காரணம் இங்கே டிராபிக் ஜாம் நம்மளால ஏற்படுது, வேகமாக பேச வேண்டும் என்கின்ற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் எல்லோருமே ஜக்கு சின்னத்தில் வாக்களிப்பதற்காக அசோக் குமார் அண்ணன் அவர்களுக்காக உறுதியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ரவிக்குமார் அவர்களுக்காக ஜக்கு சின்னத்தில் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அருமை தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள், நாம் எல்லோருமே இந்த தொகுதியில ஜக்கு சின்னத்திலே வாக்களித்து இங்கே வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் 30க்கு 30 புதுவை, அதிலே மறுபடியும் முதலமைச்சராக அண்ணன் என்ஆர் அவர்களை, வாழ்கின்ற காமராஜர் அவர்களை அந்த நாற்காலியில் அமர்த்தணும். ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி, லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை புதுவைக்கு மறுபடியும் 5 ஆண்டு காலம் பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரலாறு காணாத ஒரு வரவேற்பு புதுவையில் அளித்தீர்கள். 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் நேற்று நம்முடைய பாரத பிரதமருடைய வரவேற்பு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து புதுவை எப்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் நாம் இருப்போம், வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என்ஆர் அவர்களோடு இருப்போம் என்கின்ற உரக்க குரலில் சொல்லி இருக்கின்றீர்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். நாம் இந்த தொகுதியில ஜக்கு சின்னத்திலே நம்முடைய வாக்கை செலுத்தி நம்முடைய வெற்றி வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை இங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் ரவிக்குமார் அவர்களை இங்கிருந்து நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் ஓர் அணியாக, இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு, 7ஆம் தேதி சாயங்காலம் பிரச்சார முடிவுக்கு வரும், இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. நாம் எல்லாரும் ஒற்றுமையாக, உறுதுணையாக, கண்டிப்போடு ஒரு வீட்டுக்கும் சென்று மக்களை சந்தித்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஜக்கு சின்னத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், எல்லா தலைவர்களும் மேடையில்